உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற வார்த்தையில் அந்த டேஸ்ட்டாக இருக்குது. சோயாவும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக கறி மாதிரி இருக்குது. வேர்க்கடலையோட இவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே பார்த்து சமையல் பண்ணுவேன். அதை விட இப்படி அவசர சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. வேர்க்கடலை பிரியாணி பாருங்கள், கலர் பாருங்கள் எந்த அளவு இருக்குது பாருங்கள். நான் சொன்னால ஒரு கொஞ்சம் உப்பு நம்ம தூக்கலை போட்டால் இந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேலட்டும் ரெடி. எங்கள் வீட்டுக்காருக்கு இதெல்லாம் சமையல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டார். இந்த மாதிரி பச்சையாக கட் பண்ணி கொடுத்தா ஒரு தட்டு கூட சாப்பிட்ருவார். இதில் இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சொன்னலாங்க. அரை மணி நேரம் ரெடி ஆயிடுது. காய் வை, குழம்பு வை, கூட்டை வை, அதை விட இதை பண்ணிட்டா எல்லாருக்கும் வீட்டில் உள்ளவங்க பிடிக்கவும் செய்யும், டேஸ்ட்டும் நல்லா வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? ஆரோக்கியமாக இருக்கீங்களா? சாப்பாடு சமையல் பண்ணியாச்சா? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு பண்ண போகிறேன். பெருசாக எதுவும் காய்கறிலாம் போட்டு பண்ணால் எங்கள் வீட்டுக்காரங்க பிடிக்க மாட்டுக்கு. அதனால் டக்குன்னு இப்படின்னு சொல்கிறக்குள்ள இன்றைக்கி வேர்க்கடலை வெஜ் புலாவ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி நிறைய காய்கறி போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட காய்கறி எதுவுமே இல்லை. கேரட் இருக்குன்னா கேரட் போட்டால் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கிறது இல்லை. கேரட் பச்சையாக 1 கிலோ செவச்சு சாப்பிட்ருவாரு. ஆனால் சமையல் பண்ணி கொடுத்தா இனிப்பாருக்கு வேண்டான்னு சொல்கிறாரு. அதனால் கேரட்டு ஸ்கிப் பண்ணியாச்சு, பீட்ரூட் ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்னும் காய் எடுத்துருக்கேன், இன்னும் இருக்க அதை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கலாமா? 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ், சோயா, மில் மேக்கர், வேர்க்கடலை, குடமிளகா காட்டிட்டேன்னா என்ன, சிம்லா மிர்ச், தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு உருளைக்கிழங்கு, இவ்வளோ வச்சு இன்றைக்கி நம்ம டக்குன்னு அரை மணி நேரத்தை சாப்பாடு பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். அரிசி கழுவி ஊற வச்சுட்டேன்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக வரும், குலையாமல் வரும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சாப்பாடு குலையாமல் வரும். இது எத்தனை பேருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. மீல் மேக்கர் இப்படி தண்ணியில் போட்டால் சீக்கிரம் ஊறிடுறதுனால வெந்நியில் போட்டேன். கொஞ்சம் ஊற நேரத்தில் உப்பை போட்டுட்டா மீல் மேக்கர் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் ஓடட்டும். இப்படி நான் உப்பு எதுக்கு சேர்த்தனா, சில மீல் மேக்கரில் உப்பு பிடிக்குமோ பிடிக்காது சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் இப்படி உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன்னா சமையல் பண்ணுறது நல்லா டேஸ்ட்டாக வரும், உப்பு ஏறும். அரைக்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா 1 அடித்து எடுத்துக்கலாம். முழுசாக போட்டால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க வாயில் வருது, சண்டைக்கு வராங்க. நான் கையில் கிடச்சதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். வெங்காயம், குடமிளகா, தக்காளி, உருளைக்கிழங்கு, தாராளமாக கருவேப்பிலை. இது ஒரு பவுல்னால வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வேர்க்கடலை வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அரைச்ச சிக்கன் மசாலா தீந்தனால பேக்கெட் சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்துட்டேன். இட்லி செட்லாம் செய்ய போகிறாங்க, யாரும் சிரிக்காதீங்கன்ட்டு அகலமான பாத்திரம் இல்லை, கிண்டுற அளவுக்கு எல்லாம் சின்ன சின்ன பாத்திரமா இருக்குது. பாருங்க இந்த மாதிரி பாத்திரமா இருக்குது, இதில் நம்ம கிண்ட முடியாது. கடுகு, சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை. இட்லி ஒரு அவசர சமையல், சிம்பிள் சமையல், அரை மணி நேரம் கூட ஆகாது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தக்காளி சீக்கிரம் கரையிறதுக்காக, சீக்கிரம் வேகிறதுக்காக கல்லுப்பு. இப்போ வர தக்காளி எல்லாம் அரைபடவும் மாட்டுக்கு, வேகவும் மாட்டுக்கு, கல் மாதிரி வருது, பீரங்கி கல் மாதிரி வருது. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. நான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். பிரியாணி இலை போட மறந்துட்டேன், பட்டையை போட மறந்துட்டேன். சரி இதில் போட்டு கிண்டிடலாம். நல்லா மறந்து இப்போ வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலை பச்சை, அதனால இப்போ எண்ணெயிலே கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வேர்க்கடலை பிரியாணி எவ்வளோ பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். வேர்க்கடலை போடுறதுனால பெருசாக காய் ஒன்றும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கு இந்த சட்டி கட்டுலாம் இதுக்கு நான் சூஸ் பண்ணாலும் அது கிண்டுறது நல்லா வசதியாக இருக்குது, அடியும் பிடிக்காது. மற்ற சட்டியில் வச்சுன்னா அடி பிடிச்சிடும், கிண்டுறது வசதி இல்லை. அதனால தான் நம்ம இட்லி சட்டி நம்ம எப்போவுமே கைவசமாக வச்சுருக்கணும். இதில் வெறும் இட்லி தான் அவிக்கணும்னு இருக்கா என்ன? பாருங்கள் அப்படியே மட்டன் பீஸ் மாதிரி இருக்கிறதுல ஊறி போனதுனால நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அப்படி ஊற வைக்காமல் அப்படியே எண்ணெயில் போடுறாங்க. அது ஒரு மாதிரி கடுக்குன்னு இருக்கும். இப்படி நம்ம வெந்நீரில் ஊற போட்டு சமையல் பண்ணும் போது நல்லா மசாலாவும் பிடிக்கும், நல்லா வெந்தும் வரும். ஃபைனலாக குடமிளகா ஃபைனலாக போட்டால் அது டக்குன்னு வெந்து வந்துடும். சிக்கன் மசாலா, இந்த மசாலாலாம் குறையா தான் போடுவேன். எங்கள் வீட்டுக்காருக்கு நிறைய மசாலா போட்டோம்னா கட்டிட்டு கிடப்பாரு, அதனால பாதி பேக்கெட் தான் இருந்து போட்டேன். அவருக்கு சிக்கன் மசாலா டேஸ்ட்டை பிடிக்க மாட்டேது. மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு, தனியா பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர். இப்போ இந்த மசாலா, உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். 8 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 2, 3,
இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சாப்பாடுக்கெல்லாம் உப்பு கொஞ்சம் சுள்ளுன்றதுல சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு பத்தலைன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுற கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துட்டு நம்ம மசாலா தண்ணியெல்லாம் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா வடிகட்டி வச்சிருக்கேங்க. ஏன்னா இங்கே தண்ணி வந்து அளந்து வச்சிருக்கேன், இங்கே தண்ணி கூடிடக்கூடாது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கிட்டுங்க. சேர்த்தாச்சு, கிண்டி விட்டுருலாம். இந்த சாப்பாடுக்கு புதினா கீரையும் மல்லிக்கீரையும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மள்ட்ட இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். நம்மளை வந்து யாரும் அடிக்காம போகிறாங்க, ஏன் நீ மல்லிக்கீரை புதினா போடலைன்னு. அவ்வளோதான். இப்போ கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். பிரியாணி போட்டு போகும் போல் அந்த அளவு மனமாக இருக்குது. இப்போ நல்லா கொதி வந்துரு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஸ்லோ பண்ணிடணும். ஓகே, இப்போ அருமையாக நம்ம வேர்க்கடலை பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சரிங்களா. சொன்னலாங்க, அரை மணி நேரம் ரெடி ஆயிடுது. காய் வை, குழம்பு வை, கூட்டை வை, அதை விட இதை பண்ணிட்டா எல்லாருக்கும் வீட்டில் உள்ளவங்க பிடிக்கவும் செய்யும், டேஸ்ட்டும் நல்லா வரும். சேலட்டும் ரெடி. எங்கள் வீட்டுக்காருக்கு இதெல்லாம் சமையல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டார். இந்த மாதிரி பச்சையாக கட் பண்ணி கொடுத்தா ஒரு தட்டு கூட சாப்பிட்ருவார். இதில் இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சமாக பெப்பர். மும்பையில் நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இது மாதிரி வந்து சேலட் கொடுப்பாங்க. அது மாதிரி இது கூட நம்ம சாட்டு மசாலா போட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரே இடத்துல வந்துடும். அருமையான சாப்பாடு ரெடி. சாப்பிட போகிறேன், உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். தாராளமாக வெள்ளரிக்காய், தாராளமாக கேரட், பீட்ரூட்லாம் பச்சையாக தாராளமாக சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு முறையாவது சாப்பாடு ட்ரை பண்ணுங்கள். நல்லா மணமாக இருக்குது. குறைய சாப்பாடு, நிறைய வெஜிடபிள்ஸ். நம்ம வேர்க்கடலை பிரியாணி ரெடி. வேர்க்கடலை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இது வெறும் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வச்சு வேர்க்கடலையோட இவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே பார்த்து சமையல் பண்ணுவேன். அதை விட இப்படி அவசர சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. வேர்க்கடலை பிரியாணி பாருங்கள், கலர் பாருங்கள் எந்த அளவு இருக்குது பாருங்கள். நான் சொன்னால ஒரு கொஞ்சம் உப்பு நம்ம தூக்கலை போட்டால் இந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சாப்பிட்ணும், ஒரு சின்ன துண்டு கேரட், சின்ன துண்டு பீட்ரூட், சின்னதாக வெள்ளரிக்காய் எல்லாம் சேர்த்து இப்படி அள்ளணும் கையில். சாப்பாடு அதிகமாகிட்டு, சாப்பாடை விட வெள்ளரிக்காய் கேரட் பீட்ரூட் ஒன்றுடைய வச்சாலும் அது அதிகமாகிட்டு. இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டாதான் வேர்க்கடலை பிரியாணி எப்படி இருந்திருக்கு நீங்கள் வந்து சாப்பிட்ட பின்னதான் உங்களுக்கு டேஸ்ட் சொல்ல முடியும். நான் வெறும் நம்ம வேர்க்கடலை பிரியாணி காட்ட தான் முடியும், டேஸ்ட் நல்லா வந்து சொல்ல முடியாது. நீங்கள் செஞ்சு சாப்பிடும் போது தான் உங்களுக்கு உண்மையான டேஸ்ட் தெரியும். வேர்க்கடலை சேர்த்தனால ஒரு வாய்க்கும் 5-6 வேர்க்கடலை வருது. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற வார்த்தையில் அந்த டேஸ்ட்டாக இருக்குது. சோயாவும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக கறி மாதிரி இருக்குது. வேர்க்கடலை சேர்த்தனால ஒரு வாய்க்கும் 5-6 வேர்க்கடலை வருது. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற வார்த்தையில் அந்த டேஸ்ட்டாக இருக்குது. சோயாவும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக கறி மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு இதோட முடிக்க போகிறேன். உட்காந்து அருமையாக பொறுமையாக சாப்பிட போகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக முதல் முறை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன லைக் மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. கண்டிப்பாக மீண்டும் சொல்கிறேன்,